சென்னையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உலகம் உங்கள் கையில் என்ற திட்டத்தின் கீழ் மாநில அளவில் கல்லூரி மாணவர்களுக்கு மடிக்கணினிகள் வழங்கும் திட்டத்தினை தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து மாநிலம் முழுவதும் மாணவர்களுக்கு மடிக்கணினிகளை அமைச்சர்கள், சட்டமன்ற, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வழங்கியுள்ளனர். கடலூர் மாவட்டத்தில் முதல் கட்டமாக 28 கல்லூரிகளில் பயிலும் 9,051 மாணவர்களுக்கு 16,75,00,000 ரூபாய் மதிப்பீட்டிலான மடிக்கணினிகள் வழங்கப்பட்டது. கடலூர் மாநகராட்சிக்குட்பட்ட நகர அரங்கில் மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்ய செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வேளாண் துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம், தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் சி.வே. கணேசன் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு மடிக்கணினிகளை வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஐயப்பன், சபா ராஜேந்திரன், எம்.ஆர். ராதாகிருஷ்ணன், மாநகராட்சி மேயர் சுந்தரி ராஜா உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். உலகம் உங்கள் கையில் திட்டத்தின் கீழ் விருதுநகர் மாவட்டத்தில் 8,698 மாணவர்களுக்கு விலையில்லா மடிக்கணினி வழங்கப்பட உள்ளது. இதில் முதல் கட்டமாக 563 மாணவர்களுக்கு மடிக்கணினிகள் வழங்கப்பட்டது. விருதுநகர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி கலையரங்கில் மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வருவாய்த்துறை அமைச்சர் கே.எஸ்.எஸ்.ஆர். ராமச்சந்திரன் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மடிக்கணினிகளை வழங்கினார். இதில் சட்டமன்ற உறுப்பினர் சீனிவாசன் தங்கபாண்டியன், சிறுபான்மையினர் வாரிய துணைத் தலைவர் ராசா அருள்மொழி உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். சிவகங்கை மாவட்டத்தில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் 19 கல்லூரிகளில் இறுதி ஆண்டு பயிலும் 6,107 மாணாக்கர்களுக்கு 13,22,00,000 ரூபாய் மதிப்பீட்டிலான விலையில்லா மடிக்கணினிகள் வழங்கப்பட்டது. காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழா அரங்கத்தில் மாவட்ட ஆட்சியர் பொற்கொடி தலைமையில் காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினர் மாங்குடி முன்னிலையில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு விலையில்லா மடிக்கணினிகளை வழங்கினார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை அடுத்த கரையூரில் உலகம் உங்கள் கையில் திட்டத்தின் கீழ் விலையில்லா மடிக்கணினிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் மணிஷ் நாரணவரே தலைமையில் செய்தித்துறை அமைச்சர் மு.பே. சாமிநாதன் மற்றும் மனிதவள மேலாண்மை துறை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் ஆகியோர் 5,90,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் 1,441 மாணவர்களுக்கு மடிக்கணினிகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்டத்தின் இயக்குநர் சங்கமித்திரை, திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி முதல்வர் மனோன்மணி உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் எம்.வி.எம். அரசு மகளிர் கல்லூரியில் மடிக்கணினிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் சரவணன் தலைமையில் திண்டுக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் சச்சிதானந்தம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் செந்தில்குமார், காந்திராஜன் ஆகியோர் முன்னிலையில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் இறுதியாண்டு பயிலக்கூடிய 2,321 மாணாக்கர்களுக்கு உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி விலையில்லா மடிக்கணினிகளை வழங்கினார். நாமக்கல் மாவட்டத்தில் முதல் கட்டமாக 3,201 மாணவர்களுக்கு விலையில்லா மடிக்கணினிகள் வழங்கப்பட உள்ளது. நாமக்கல் அரசு சட்ட கல்லூரி கலையரங்கில் மாவட்ட வருவாய் அலுவலர் சரவணன் தலைமையில் மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மடிக்கணினிகளை ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் மதிவேந்தன், மாநிலங்களவை உறுப்பினர் கே.ஆர்.என். ராஜேஷ்குமார் ஆகியோர் வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஈஸ்வரன், ராமலிங்கம், துணை மேயர் சே. பூபதி, மாவட்ட வருவாய் அலுவலர் கண்ணன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். இலவச மடிக்கணினி பெற்ற மாணவர்கள் தமிழ்நாடு அரசுக்கு நன்றியை தெரிவித்துள்ளனர். தங்களது கல்வி வளர்ச்சிக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்றும் கூறியுள்ளனர். தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் இளம்பகவத் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் கலந்து கொண்டு முதற்கட்டமாக 5 கல்லூரிகளைச் சேர்ந்த 1,887 மாணவ மாணவிகளுக்கு மடிக்கணினிகளை வழங்கினார். தமிழ்நாடு திட்டங்களை நிறைவேற்றியதில் இந்திய அளவில் ஒரு சிறந்த ஒரு மாநிலமாக இருக்கு. எல்லாரும் ஏதாவது ஒரு நியூ வேர்ட்ஸ்க்கு மீனிங் கண்டுபிடிக்கணும்னா டிக்ஷனரியை தேடுவோம். அதுபோல ஏதாவது என்ன புது திட்டம் போடணும் அப்படின்னா தமிழ்நாடு அரசினுடைய திட்டத்தை நம்முடைய இந்தியாவின் பிற மாநிலங்கள் தேடி கண்டுபிடித்து அந்த அளவுக்கு காலை உணவு திட்டம், 4 முதல்வர், தமிழ் புதுமைப்பெண் திட்டம், தமிழ் புதுமை திட்டம் என்றெல்லாம் போல அந்த வரிசையில இன்னைக்கு உலகம் உங்கள் கையில் என்ற இந்த ஒரு நவீன வசதியோட கூடிய ஒரு லேப்டாப், எல்லா வசதிகளும் அதில் உங்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது இல்லாமல் எங்களுக்கு ப்ராஜெக்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கு. இதுல நிறைய இப்போ டெக்னாலஜியோட கொடுத்துருக்காங்க, ஏஐ தொழில்நுட்பத்தோட. இதுல சாஃப்ட்வேர், கோடிங் எல்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வாங்கினதுல ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம தமிழக முதல்வர் அவர்களுக்கும் துணை முதல்வர் அவர்களுக்கும் மிக்க நன்றி. இந்த லேப்டாப் கொடுத்தனால எங்களுக்கு என்ன முக்கியமா யூஸ்ஃபுல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க 8th செமஸ்டர்ல இருக்கிற ப்ராஜெக்ட் ஒர்க் நிறைய இருக்கு. அது இப்போ பர்டிகுலரா இந்த குறிப்பிட்ட 2 இயர்ஸா நாங்க வந்து ஏஐ பேஸ் பண்ணி அண்ட் மெஷின் லேர்னிங் பேஸ் பண்ணி தான் நிறைய ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதனால இந்த லேப்டாப் கொடுத்தனால கஷ்டப்பட்ட வீட்டுல இருந்து வந்தவங்க நிறைய பேர் லேப்டாப் அஃபோர்ட் பண்ண முடியாது. அவங்களுக்குள்ள இந்த லேப்டாப் கொடுத்தனால ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதனால சிஎம்முக்கும்
துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் நான் ரொம்ப நன்றி செலுத்துக்கிறேன். தேங்க்யூ.